எத்தனையோ டேலண்ட் ஆனவங்க உலகத்துக்கே சேவை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் செத்து போயிட்டாங்க. அவங்களால தேவனுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போச்சா? அதனால ஒரு ஆத்மா மீட்கப்பட்டதா? எத்தனையோ நல்லா பாடுறவங்க சினிமால இருக்கிறாங்க. அவங்க பாடுறதுனால ஒருத்தன் மனம் திரும்பினானா? ஒரு வியாதியஸ்தன் சுகமாகி இன்னிலிருந்து நான் உலகத்தை வெறுத்து பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்ல போறானா? கிடையாது. ஆனால் உங்களாலையும் என்னாலையும், அதான் நான் எப்போ சொல்வேன், ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாரு, பெரிய சினிமா பின்னணி பாடகர்கள் அளவுக்கு ஒரு பயங்கரமான குரல் அவருக்கு இருக்குதானா? கிடையாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் குரல்லாம் கிடையாது. சரி, அவருடைய குரலுக்கு அந்த வார்த்தைகள்ல மற்றவங்க எழுதுற மாதிரி கவிதை ஆழமான கவிதை இருக்குதா? இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, நரகத்துக்கு போற மனுஷனை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அபிஷேகம் அதிலே காணப்படுகிறது. அதுதான் அந்த கோலியாத்தின் பட்டயம் கர்த்தருடைய கைக்கு, தாவீதின் கைக்கு வரதுக்கு வித்தியாசம். கோலியாத்தின் கையில் இருந்தால் அது தேவஜனங்களுக்கு விரோதமாய் போராடும். அதே பட்டயம் தாவீதின் கைக்கு வந்தால் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் போராடும். இப்ப நீங்களும் நானும் எந்த இடத்துல நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க.